ஜேஎம் பஷீர். நான் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று தேசிய தலைவர் என்ற படத்தில் நான் தேவராக நடிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போ கழக சிறுபான்மை பிரிவில் மாநில பொறுப்பில் இருக்கேன். இன்னைக்கு இந்த சந்திப்பு எதுக்காகன்னா, நான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நான் அதிமுகவில் அப்போ இருக்கிறப்ப சொன்னேன், எடப்பாடி பழனிசாமின்றவர் அதிமுகவை அழிக்க வந்தவர். உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைன்னா உங்களே அவர் கட்சியை விட்டு நீக்குவார்னு சொல்லி நான் இப்போ அந்த கட்சியை விட்டு விலைக்கு வந்தேன். எதுக்காக நான் அந்த கட்சியை விட்டு விலைக்கு வந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் வந்ததே கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க ஒருத்தருக்கும் அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் கூட முஸ்லீம்கள் அதில் இல்லை. அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கேட்டேன், என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க. நான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தளபதி எங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழும் காகித மில்லத்தை பார்த்து அவர்கிட்ட போய் நான் இணைஞ்சப்போ அவர் சொன்னார், நீ வந்த லேட்டு, முன்னாடியே வந்திருக்கணும், நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், உங்கள் கோரிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், ஏன்னா நான் அவருடைய அபிமானி இந்த உலகத்துக்கு தெரியும், என் சார்பாகவும் ஐயா அவர்களை திமுக கழகத்தின் தாய் கழகத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு அதிமுகவில் சிறுபான்மை மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சு பிஜேபிக்கு அடங்கி வச்சு எங்களை கொல்லக்கூடிய ராட்சசன் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த ராட்சசனை அழிக்கணும்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கைகோர்த்து இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் நான் தேவரா நடிச்சதுனால எனக்கு தேவர் சமுதாய மக்கள் எல்லாம் நான் வாழும் தேவராக பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு தென் தமிழகம் எங்கே போனாலும் இந்த தேவரா நிச்சயம் கூட போட்டோ இருக்கிறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் நிச்சயமா வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் விண்ணப்பம் கொடுக்கலான்னு இருக்கேன், விருப்பம் கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு நிச்சயமா முதலமைச்சரிடம் பார்த்து கொடுப்பேன். அடுத்து 3வதாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். என்னன்னா, தமிழக முதல்வரும் எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் இன்னைக்கு சென்னையிலே தான் இருக்காங்க. குளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் நிற்கிறாரு, இங்கே சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அங்கே நிற்கிறாங்க. பட் இவங்க எல்லாமே தென் தமிழகத்துக்கு போகணும். அதாவது மதுரையில் முதலமைச்சரும், தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவரும் நிற்கிறாங்க. ஏன்னா கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா அம்மாலேருந்து, காமராஜர் எல்லாமே தென் தமிழகத்தில் போட்டிட்டு தமிழகத்தில் வரலாறு படைத்த தலைவர்களும் முக்கியமான தலைவர்கள். இன்னைக்கு சென்னையில் நம்ம 100க்கு 100% வின் பண்ண கொடுக்கும். இன்னைக்கு தென் தமிழகத்தில் நம்ம வீக்கா இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. மதுரையிலேருந்து ஒரு சிலர் திமுகவிலேருந்து பிரிஞ்சு அதிமுகவுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தென் தமிழகத்தினுடைய ஒரே தலைவர் ஐயா ஓபிஎஸ் தான். இன்னைக்கு ஓபிஎஸ் இங்கே திமுகவோட இணைஞ்சதுனால தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் மக்கள் மட்டும் இல்லாமல் உண்மையான, அதாவது புரட்சி தலைவரை எம்ஜிஆரை நேசிக்கக்கூடியவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவை நேசிக்கக்கூடியவர்களும் 3 முறையாக இன்னைக்கு முதலமைச்சர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் வந்திருக்காருன்னா இந்த கட்சியினுடைய அழிவு எந்த அளவுக்கு அவர் மனதை பாதிச்சிருக்கோம், அவர் எவ்வளவு சோதனையை தாங்கியிருப்பாரு. அவர் பேசுறப்ப எங்களுக்கெல்லாம் ரத்த கண்ணீர் வருது. அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காருன்னா அம்மாவின் விசுவாசிகளும் புரட்சி தலைவரின் தொண்டர்களும் நிச்சயமா எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கி, அந்த எடப்பாடி அதிமுக விட்டு நீங்கி எல்லாரும் திமுகவில் இணைக்கணும். அதாவது எம்ஜிஆரே திமுக வந்தவர் தான் தாய் கழகம். இந்த தாய் கழகத்துல எல்லாரும் இணைஞ்சு நம்மளுடைய ஒரே துரோகி, இஸ்லாமியர்களின் துரோகி, இஸ்லாமியர்களை அழிக்க வந்த ராட்சசன் எடப்பாடி பழனிசாமியை அரசியலை விட்டு அடியோடு ஒழிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்ததுக்காகவும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த குமுறல்களை சொல்வதற்காக தான் உங்களை சந்திச்சேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இல்லை, அது ரொம்ப லேட் நியூஸ். அது அவங்க கட்சி ஆரம்பிச்சு அது எந்த அளவுக்கு தெரியல. பட் இன்னைக்கு என்னைக்கு ஓபிஎஸ் ஐயா நம்மளோட இணைஞ்சாரோ 234 தொகுதி நம்ம ஜெயிச்சு தான் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண. எலெக்ஷனே தேவையில்லை, நம்ம வின் பண்ணியாச்சு. ஓபிஎஸ் என்னைக்கு இணைஞ்சாரோ அன்னைக்கே நம்ம வின் பண்ணிட்டோம் திமுக. இல்ல 100%. ஏன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்தாரு. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவரு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையா போட்டியிட்டப்ப பலாபலத்துல இந்தியாவிலே அதிகமான ஓட்டு பெற்ற வாக்கு வாங்கிய ஒரே ஒரு வேட்பாளர் அவர் தான். அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. முக்குளத்தூர் மக்கள் நிச்சயமா அவர் பின்னாடி நிற்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன்.
சார், அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் அம்மாவுடைய கட்சி. எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சி. இந்த கட்சி அழியுதுன்னா, இந்த கட்சியினுடைய துரோகியை அழிக்கிறதுன்னா நம்ம திமுகவுடன் சேரல எந்த தவறும் இல்லை சார். முதல் நம்முடைய வேலை துரோகியை அழிக்கணும், அதிமுகவினுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும். அதுதான் சார். அதிமுக இருக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து எப்போதும் அரசியல் செஞ்ச அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஓபிஎஸ் திமுக வந்ததெல்லாம் எப்படி வந்து திமுக கொண்டு போவாங்க? சார், இது 100% ஓபிஎஸ் ஃபாலோ பண்ற தொண்டர்கள் எல்லாம் அவரை தான் தலைவரா வச்சிருக்காங்க. தலைவர் என்ன சொன்னாலும் தலைவர் கணத்துல கொஞ்ச நாளா குதிக்கணும். அவன் தான் சார் உண்மையான தொண்டர். நீங்க ஓபிஎஸ் சிந்திச்சு செயல்படக்கூடியவர், நிதானமா செயல்படக்கூடியவர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உடனடியாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரோ அவரை ஃபாலோ பண்ற தொண்டர்கள் அதை செஞ்சாதான் உண்மையான தொண்டரா இருக்கும் சார். சார், சார் நீங்க வரலாறு சொல்றீங்க. அதிமுக எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து திமுக இருந்து வந்தவர் தான். திமுகவுல இருந்து சில பிரச்சனைகளால அவர் வெளியே வந்து அதிமுக ஆரம்பிச்சார். இன்னைக்கு இப்படிப்பட்ட வளர்ந்த ஒரு மாபெரும் கட்சியை ஒரு துரோகி அழிக்கிறான்னா அவனை அழிக்கிறதுக்கூடிய ஆயுதம் என்னன்னா, நீ திமுகவுடன் இணைந்தாதான் நம்மளால அழிக்க முடியும். ஐயா ஓபிஎஸ் சரியான முடிவு எடுத்திருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சரும் அவர் அரவணைச்சிருக்காரு. இப்படி இருந்தாதான் சார் நம்ம அந்த அதிமுகவின் தொண்டர்களை காப்பாற்ற முடியும். அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா நீங்க திமுகவுக்கு வரணும் சார். இதான் என்னுடைய கோரிக்கை. சார், எனக்கு என்ன லாஜிக்னா மேடம், நீங்க கேட்டது இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் கருணாநிதி, கர்மவீரர் காமராஜர் இவர்கள் போன்ற மாபெரும் வரலாற்று தலைவர்கள் எல்லாம் தென் தமிழகத்திலிருந்து தான் போட்டிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. இன்றைக்கு சேப்பாக்கம் தொகுதியில இருந்து நம்ம அரசியல் பண்ணிட்டு இருந்தா இங்கிருந்து கடந்து இதை நம்ம ஜெயிச்சுட்டோம். சென்னையை வந்து நம்ம 100% கையில வச்சுட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்க எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர்ல போய் சின்னவர் போட்டியிடணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த வழி வந்தது. மீண்டும் என்னுடைய இளைய தலைமுறையின் தலைவர் அவர் அங்கே போய் போட்டியிட்டா இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். எங்கள் முதலமைச்சர் அவர்களும் மதுரையில் போய் போட்டியிட்ட ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும்னு என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை வெளிப்படுத்தணும், அவ்வளோதான் தவிர மற்ற தலைவருடைய பேர் தான். இல்ல சேப்பாக்கத்துல ஒரு இஸ்லாமிய இளைஞரை யாராவது இருக்கலாம். ஏன்னா ஒரு இஸ்லாமியர்களோட தொகுதி தான் அந்த தொகுதி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கு அதிக மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கு அந்த உடன்பாடுலாம் இல்லை மேடம். நான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். ராமநாதபுரம் தான் கேட்க போறேன். ராமநாதபுரத்தை எந்த தொகுதி கொடுத்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த இந்த பசும்பொன் அடங்கி அந்த தொகுதி கொடுத்தாலும் நிற்க நான் தயாரா இருக்கேன். கொடுக்கலனாலும் கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய நான் தயாரா இருக்கேன். இவங்க எல்லாம் அங்கே போயிருந்தாங்கன்னா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் எழுச்சியா இருக்கும். சென்னையில இருந்து முதலமைச்சர் அங்கே போயிட்டாருன்னா அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுதான் குளத்தூருக்கு தலைவர் அந்த தொகுதியில யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணும் சார். ஏன்னா இன்னைக்கு சேகர் பாபு கூட குளத்தூர் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரையும் கூட குளத்தூர்ல கூட நிற்க வைக்கலாம். ஆர்கே நகருக்கு வேற ஆள கூட நிற்க வைக்கலாம். ஒன்றும் தப்பு. இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு திமுகவில் கொடுக்கப்படும் சொல்றாங்க. நிச்சயமா 40 வயசுக்குள்ள இளைஞர்கள் நிறைய பேர் இந்த வாட்டி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு நிச்சயமா ஜெயிப்பாங்க. 234 தொகுதியும் நிச்சயமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதல். எடப்பாடியை வந்து அரசியலை விட்டு அனாதையாக்குறவர்களும் நாங்கள் ஓய மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுபான்மை மக்களுக்கு சிஏஏ, என்ஆர்சி, வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எத்தனை அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காருன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மை மக்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க கொண்டு இருக்காங்க. இந்த ஆட்சி தொடரணும். நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு எங்களை அழிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை அழிக்கக்கூடிய ராட்சசன் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் இணைந்திருக்கிறதுனால பிஜேபி கட்சியையும் எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் அனாதையாக்கி அரசியலை விட்டு ஓட வைக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் சத்தியம். மேடம், சிறுபான்மைன்னா முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறுபான்மையா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வச்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பு வேணும்.
அப்போ வந்தது வாஜ்பாய், அப்போ இருந்தது வாஜ்பாய், இப்போ இருக்கிறது மோடி, அமித்ஷா. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை சார். அப்போ சிஐஏ என்ஆர்சி சட்டம்லாம் அவங்க கொண்டு வரல, வகுப்பு வாரி திருத்த சட்டம்லாம் அப்போ கொண்டு வரல. அப்போ வந்து கலைஞர் என்ன சொன்னாரோ அது மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேட்க மாட்டாங்க அவங்க. இன்னைக்கும் முஸ்லீம்களுக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பிரச்சனை நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தொப்பி போட்டு தொழ முடியல. இன்னைக்கு பாங்கு சொன்னா பாங்கு சவுண்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறான். மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கோயிலில் வந்து முருகர் கோயிலில் அது எத்தனையோ ஆண்டு காலமாக அந்த தர்காவில் அங்கே ப்ரேயர் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு சண்டையே கிடையாது சார். நானும் எத்தனையோ வாட்டி அந்த தர்காவுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக ஒரு சண்டையை கிளப்பி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்தி இது புழல் கையிலான்னு பார்க்குறாங்க. நிச்சயமா இது தமிழ்நாட்டில் நடக்காது சார். பிரதமர் வந்து இப்போ மதுரையில வந்து சார் பிரதமர் இல்லை சார், அவரு வணங்குற கடவுளே வந்து தரிசனம் பண்ணா கூட அவர் கூட அதை தப்பா ஏத்துக்க மாட்டார். ஏன்னா இஸ்லாமியர்கள் நாங்களும் இந்த நாட்டு மக்கள் தான். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வாழ்ந்தேன், இங்கே தான் கல்யாணம் பண்ணேன், செத்தா என்னை இங்கே தான் புதைக்க போறாங்க. நாங்களும் இந்த நாட்டு மக்கள் தான் சார். தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களையும் மற்ற மதத்தினரை பிரிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மாமன், மச்சா, சித்தப்பா, பெரியப்பா, சியான்ற உறவு முறையோட வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் நாங்கள். எங்களை பிரிக்கணும்னு நினைச்சா நிச்சயமா யாரும் பிரிக்க விட மாட்டாங்க. இல்ல முருகரை தொட்டா தமிழர்கள்லாம் கோவப்படாங்கன்னு சொல்லி முருகரை தொடுறாங்க. முருகர்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. முருகரே வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணு தான் வள்ளியை கல்யாணம் பண்ணிருக்காரு பொறுத்திய. அதனால நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னா கான்ட்ரவர்சி ஆகும். அதெல்லாம் உணர்ல என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து சிறுபான்மை மக்களை கொல்ல துடிக்கின்ற ராட்சசன் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் விட்டு ஆதையாக்க வேண்டும். இதுக்கு வந்து இன்னைக்கு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் கைகோர்த்திருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவோடு இந்த விஷயம் நிச்சயம் நடக்கும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் திமுகவில் வந்து இணைவார்கள் என்று வேண்டிக்கிறேன் சார். நானும் விஜய் ரசிகர் தான். அதனால ரசிகர்ன்றது வேற, ஓட்டுன்றது வேற, வாக்குன்றது வேற, ரசிகர்ன்றது வேற. பட் நானும் விஜய் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்பேன், கை தட்டுவேன், விசில் அடிப்பேன். பட் ஓட்டு போடணும்னா என்னுடைய வாழ்க்கையை யார் நிர்ணயிப்பாங்க, எனக்கு யார் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்க தான் நான் ஓட்டு போட முடியுமே தவிர இப்போ விஜய் சார் பத்தி பேசுறது வந்து சரியா இருக்காது. நான் பேச வந்தது எடப்பாடி என்ற இந்த துரோகியை வந்து அரசியல் விட்டு நீக்கணும். இதுக்காக தான் பேச வந்தேன் நான். இல்ல அது வந்து விசிலுக்குலாம் யாரும் தடை போடல. கவர்மெண்ட்ல தடை போட்டு உத்தரவு போட்டுருக்காங்களா, ஜியோ இருக்கா, அவங்களே சொல்லிக்கிறாங்க தடை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் யாரும் தடை போடல. இப்போ வரும்போது தான் பார்த்தேன் விசில் அடிச்சு தானே இருக்காங்க நிறைய. சார் அதெல்லாம் கவர்மெண்ட் ஜியோலாம் ஒன்றும் போடல சார். சும்மா இவங்களே வாயில சொல்லிக்கிறது அவ்வளோ. வேற ஏதாவது நன்றி.